Welcome to this concept explainer brought to you by CBSE Score Lab of profsam.com, that is profsam.com. இன்னைக்கு நம்ம யூனிட் 1 யானி எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்லேருந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் டைபோல் இன் எ யூனிஃபார்ம் எக்ஸ்டர்னல் ஃபீல்ட் இதை பற்றி தான் ஆழமாக பார்க்க போகிறோம். ஐ ப்ராமிஸ் இந்த கான்செப்டை ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்க்கு தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் வச்சு உங்க மனசுல ஈஸியா பதிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஒரு சிம்பிள் கேள்வியோட ஸ்டார்ட் பண்ணலாம். மைக்ரோவேவ் அவன் யூஸ் பண்ணிருக்கீங்களா? உள்ள நெருப்பு இல்லாம எப்படி சாப்பாடு சூடாகுது? ஸ்பெசிஃபிக்கா வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஐட்டம்ஸ் எப்படி சூடாகுதுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? ஆமா, யோசிச்சிருக்கேன். உள்ள ஒரு லைட் எரியும், அந்த பிளேட் சுத்தம். கரெக்ட். அப்புறம் டிங்குன்னு சவுண்ட் வந்த உடனே சாப்பாடு சூடா இருக்கும். ஆனா அந்த ஹீட் எங்கிருந்து வருது, அதே எனக்கு ரொம்ப நாள் டவுட். எக்ஸாக்ட்லி. அந்த மேஜிக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் காரணம் நம்ம இன்னைக்கு படிக்க போற எலக்ட்ரிக் டைபோல் தான். ஓ ஆமா, வாட்டர் மாலிக்யூல்வே ஒரு குட்டி டைனி எலக்ட்ரிக் டைபோல் தான். சரி, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கொஞ்சம் கவுண்டர் இன்ட்யூட்டிவான ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுல, அதாவது எல்லா இடத்துலயும் ஒரே ஸ்ட்ரென்த் ஒரே டிரெக்ஷன்ல இருக்கிற ஒரு ஃபீல்டுல ஒரு எலக்ட்ரிக் டைபோல வச்சா அது முன்னாடியும் பின்னாடியும் நகராதில்ல. நெட் ஃபோர்ஸ் ஆன் இட் இஸ் 0. நகராதா? ஆமா, ஆனா அது நின்ன இடத்துலயே சுத்தம். வெயிட், என்ன சொல்றீங்க? நெட் ஃபோர்ஸ் மொத்த விசை 0வா? ஆமா. அப்போ பிசிக்ஸ் ரூல்ஸ் படி அது ரெஸ்ட்ல இருந்தா ரெஸ்ட்ல தானே இருக்கணும். அப்புறம் எதுக்கு இது சுத்தணும்? இது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு. எக்ஸாக்ட்லி. இந்த வை கேள்விகளுக்கு பதில் தான் நம்ம இன்னைக்கு தேட போறோம். அண்ட் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டா பிசிக்ஸ்ல நிறைய காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸ் ரொம்ப ஈஸி ஆயிடும். ஃபர்ஸ்ட் நம்ம கோர் ஐடியாவை புரிஞ்சுக்கலாம். ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா என்னன்னு ஒரு மென்டல் பிக்சர் கொண்டு வரலாம். ஒரு பெரிய ஆத்து டிஸ்டர்பன்ஸே இல்லாம ஒரே மாதிரி வேகமா ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. சரி. அந்த ரிவர் ஃப்ளோ தான் நம்ம யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. கான்ஸ்டன்டா ஒரே டிரெக்ஷன்ல ஒரே ஸ்பீட்ல போகுது. இப்போ இந்த ஆத்துல ஒரு சின்ன படகு, ஒரு போட் மாதிரி நம்ம எலக்ட்ரிக் டைபோல வைக்கிறோம். ஓகே. அந்த படகு ஆத்து ஓட்டத்துல அடிச்சுட்டு முன்னாடியும் போறாது பின்னாடியும் வராது. ஆனா அந்த ஆத்து ஓட்டத்துக்கு அந்த வாட்டர் ஃப்ளோக்கு நேரா அலைன் ஆகுது வரைக்கும் அது திரும்பும், அது சுத்தும். ஓ. So the key idea is zero net force but non-zero torque. அதனால டிரான்ஸ்லேஷன் யானி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகாது, ஆனா ரொட்டேஷன் ஆகும், நின்ன இடத்துலயே சுத்தும். இதுக்கு இன்னொரு பெர்ஃபெக்ட் ரியல் வேர்ல்ட் அனாலஜி தெரியுமா? ஒரு மேக்னெட்டிக் கம்பாஸ். கம்பாஸ் வா? ஆமா, எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் மூட்டபாகனான இடங்கள்ல யூனிஃபார்மா தான் இருக்கும். ஒரு கம்பாஸ டேபிள் மேல வச்சா அந்த கம்பாஸ் டேபிளை விட்டு வெளியே நகர்ந்து போகுமா? இல்ல, போகாது. இல்லல்ல. ஆனா அந்த கம்பாஸ் நீடில் மட்டும் நார்த் சவுத் டைரக்ஷனை காட்டுற வரைக்கும் திர்ருன்னு சுத்தும். ஆமாமா. அப்புறம் அலைன் ஆகி நின்றோம். எலக்ட்ரிக் டைபோலும் அப்படிதான் பிஹேவ் பண்ணும். கம்பாஸ் ஒரு மேக்னெட்டிக் டைபோல், நம்ம பாக்குறது ஒரு எலக்ட்ரிக் டைபோல். ரெண்டும் ஒரே பிரின்சிபல் தான். ஓ, இப்போ கொஞ்சம் கிளியர் ஆகுது. கம்பாஸ் நீடில் மாதிரின்னு சொன்னதுக்கு அப்புறம் புரியுது. அப்போ அந்த சுத்துற விஷயத்துக்கு பேரு தான் டார்க்கா? எஸ். ஆனா எனக்கு இன்னும் அந்த நெட் ஃபோர்ஸ் ஏன் 0ன்னு புரியல. டைபோல்னா 2 சார்ஜ் இருக்கும்ல? கரெக்ட். 2 சார்ஜ் மேலயும் ஃபீல்ட் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுமே, அப்போ ஃபோர்ஸ் இருக்குதானே? எக்ஸலண்ட் கொஸ்டின். இந்த கேள்விதான் கான்செப்டோட ஹார்ட்டே. அதுக்கு நம்ம இன்னொரு மென்டல் இமேஜ்குள்ள போவோம். இந்த இமேஜ் ரொம்ப முக்கியம். ஒரு டைபோல ஒரு சின்ன டம்பிள் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. சரி, டம்பிள். ஒரு எண்ட்ல ஒரு ரெட் பால், அது பாசிட்டிவ் சார்ஜ் பிளஸ் Q. இன்னொரு எண்ட்ல ஒரு ப்ளூ பால், அது நெகட்டிவ் சார்ஜ் மைனஸ் Q. ஓகே. இப்போ யூனிஃபார்மா ஒரு காத்து, அதுதான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் E, இடது பக்கம் இருந்து வலது பக்கம் வீசுதுன்னு வச்சுப்போம். அந்த காத்து ரெட் பால் பிளஸ் Q மேல F = பிளஸ் QE அளவுக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுத்து அத காத்து அடிக்கிற டைரக்ஷன்லயே யானி ரைட் சைட்ல தள்ளும். கரெக்டா? ஆமா. பாசிட்டிவ் சார்ஜ் மூவ்ஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் தி ஃபீல்ட். சோ ரைட் சைடுல தள்ளும். பெர்ஃபெக்ட். இப்போ அதே காத்து, அதே E ஃபீல்ட் அந்த ப்ளூ பால் மேல F = மைனஸ் QE அளவுக்கு ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன்ல. எக்ஸாக்ட்லி. நெகட்டிவ் சார்ஜ் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகும். சோ அந்த ப்ளூ பால லெஃப்ட் சைடுல தள்ளும். இப்போ பாருங்க, உங்க டம்பிள் மேல 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஒரு ஃபோர்ஸ் பிளஸ் QE ரைட் சைடுல, இன்னொரு ஃபோர்ஸ் மைனஸ் QE லெஃப்ட் சைடுல. கரெக்ட். 2 ஃபோர்ஸும் மேக்னிட்யூட்ல ஈக்குவல், ஆனா டைரக்ஷன்ல எக்ஸாக்ட் ஆப்போசிட். சோ பிளஸ் QE பிளஸ் மைனஸ் QE என்ன ஆகும்? 0 ஆயிடும். ஒன்னு கேன்சல் பண்ணிடும். எஸ். ஓ,
இதனால தான் நெட் ஃபோர்ஸ் 0வா? அதனால தான் அந்த டம்பிள் நகராம அதே இடத்துல இருக்கு. யூ காட் இட். அதனால தான் நோ டிரான்ஸ்லேஷன். ஆனா இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு ஃபோர்ஸ் டம்பிளோட டாப்ல ரைட் பக்கமும் இன்னொரு ஃபோர்ஸ் அதோட பாட்டம்ல லெஃப்ட் பக்கமும் ஆக்ட் ஆகுது. ஆமா. ரெண்டும் வேற வேற பாயிண்ட்ல ஆக்ட் ஆகுறதால அந்த டம்பிளுக்கு ஒரு ட்விஸ்ட், ஒரு சுத்துற எஃபெக்ட் கிடைக்கும்ல. ஆமா, கிடைக்கும். அந்த டர்னிங் எஃபெக்ட்க்கு பேரு தான் டார்க். அதுதான் அந்த டைபோல ஃபீல்டு டைரக்ஷன் கூட அலைன் பண்ண ட்ரை பண்ணுது. இப்போ இதே விஷயத்த நம்ம டெக்ஸ்ட் புக் லாங்குவேஜ்ல என்சிஆர்டி இதை எப்படி ஃபார்முலாஸ்ல சொல்றாங்கன்னு பாப்போம். இது எக்ஸாம்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் அந்த டார்க் அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு ஃபார்முலாவை ரீட் பண்ணுங்க. ஷூர். என்சிஆர்டி புக்ல torque on a dipole in a uniform field is given by the vector product tau is equal to p cross E. அப்புறம் potential energy of a dipole is given by the scalar product u is equal to minus p dot E. பர்ஃபெக்ட். ரெண்டு ஃபார்முலாலையும் p and E தான் இருக்கு. ஆனா நடுவுல இருக்கிற சிம்பிள் வேற. ஒண்ணுல கிராஸ் ப்ராடக்ட் கிராஸ் p, இன்னொருத்துல டாட் ப்ராடக்ட் டாட் p. ஆமா, ஏன் இந்த டிஃபரன்ஸ்? அதுக்கு பின்னாடி ஒரு பியூட்டிஃபுல் பிசிக்கல் மீனிங் இருக்கு. லெட்ஸ் பிரேக் இட் டவுன். ஸ்டெப் 1, ஒரு டைபோல யூனிஃபார்ம் ஃபீல்டு ஈல வைக்கிறோம். ஸ்டெப் 2, பாசிட்டிவ் சார்ஜ் பிளஸ் கியூ மேல QE-னு ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டு டைரக்ஷன்லயே ஆக்ட் ஆகும். நெகட்டிவ் சார்ஜ் மைனஸ் கியூ மேல அதே QE ஃபோர்ஸ், ஆனா ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல. சரி. ஸ்டெப் 3, நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் QE பிளஸ் மைனஸ் QE ஈக்குவல் டு 0. ஸோ நோ லீனியர் மோஷன். இதை நம்ம ஆல்ரெடியே பார்த்தோம். ஆமா. ஸ்டெப் 4, ஆனா இந்த ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் வேற வேற பாயிண்ட்ஸ்ல ஆக்ட் ஆகுறதால ஒரு கப்பிள் ஃபார்ம் பண்ணி ஒரு டர்னிங் எஃபெக்ட கொடுக்கும். அதுதான் டார்க். ஓகே. ஸ்டெப் 5, அந்த டார்க்கோட மேக்னிடியூட் டau இஸ் ஈக்குவல் டு PE sin θ. இங்க P என்பது டைபோல் மொமெண்ட், E என்பது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் θ என்பது P வெக்டருக்கும் E வெக்டருக்கும் நடுவுல இருக்கிற ஆங்கிள். எக்ஸாக்ட்லி, ரொம்ப முக்கியமான ஆங்கிள். சோ அந்த sin θ தான் கிராஸ் ப்ராடக்ட்ல இருந்து வருதா? ஆனா ஏன் sin θ, ஏன் cos θ இல்ல? பிரில்லியன்ட் கொஸ்டின். திங்க் அபவுட் இட். ஒரு டோரை திறக்கணும்னா எப்போ மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கொடுக்க முடியும்? பெர்பெண்டிகுலரா தள்ளும்போது. கரெக்ட். நீங்க அந்த டோருக்கு பெர்பெண்டிகுலரா 90 டிகிரீஸ்ல தள்ளும்போது தான். அதே டோருக்கு பேரலலா தள்ளினா அது திறக்கவே திறக்காது இல்லையா? ஆமா. டார்க் ஒரு டர்னிங் ஃபோர்ஸ். சைன் ஃபங்க்ஷனோட வேல்யூ எப்போ மேக்ஸிமம்? θ ஈக்குவல் டு 90 டிகிரீஸ்ல. எப்போ 0? θ ஈக்குவல் டு 0 டிகிரீஸ்ல. ஸோ டைபோல் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலரா இருந்தா சைன் 90 டிகிரி ஈக்குவல் டு 1, டார்க் மேக்ஸிமமா இருக்கும், வேகமா சுத்தும். அதே டைபோல் ஃபீல்டு கூட அலைன் ஆயிடுச்சுன்னா θ ஈக்குவல் டு 0 டிகிரி, சைன் 0 டிகிரி ஈக்குவல் டு 0, டார்க் 0 ஆயிடும், சுத்துறது நின்றோம். அதனால தான் டார்க்குக்கு கிராஸ் ப்ராடக்ட். வாவ். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு ஏன் டாட் ப்ராடக்ட்? குட். பொட்டென்ஷியல் எனர்ஜி இஸ் அபவுட் ஸ்டெபிலிட்டி. ஒரு சிஸ்டம் எப்போ ஸ்டேபிளா இருக்கும்? அது அலைன் ஆகி இருக்கும்போது. டாட் ப்ராடக்ட், அதாவது A டாட் B இஸ் ஈக்குவல் டு AB cos θ, இது ரெண்டு வெக்டர்ஸ் ஹவு மச் அலைன்ட் தே ஆர்னு மெஷர் பண்ணுது. ஓ. கொசைன் ஃபங்க்ஷன் எப்போ மேக்ஸிமம்? θ ஈக்குவல் டு 0 டிகிரில. ஸோ டைபோல் ஃபீல்டு கூட அலைன் ஆகி இருக்கும்போது அந்த சிஸ்டமோட எனர்ஜி ஸ்டேட்டை கால்குலேட் பண்ண டாட் ப்ராடக்ட் தான் கரெக்ட் டூல். அதனால தான் U ஈக்குவல் டு மைனஸ் P டாட் E. The map perfectly describes the physics. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profsam.com. இப்போ ஒரு வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு மாலிகுலர் டைபோலோட மொமெண்ட் P ஈக்குவல் டு 1 × 10⁻³ cmனு வச்சுப்போம். ஓகே, ரொம்ப சின்ன வேல்யூ. ஆமா, அத ஒரு 1000 NC யூனிஃபார்ம் ஃபீல்ட்ல 60 டிகிரி ஆங்கிள்ல வைக்கிறோம். டார்க் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? ஃபார்முலா tau equal to PE sin θ. So tau equal to 1 × 10⁻³ 1000 × sin 60 degree. Correct. அது 10 × -27 √3/2, which is approximately 8.66 × 10⁻28 Newton meter. ரொம்ப சின்ன நம்பர். ஆமா, ஆனா மாலிகுலர் லெவல்ல இது ஒரு சிக்னிஃபிகன்ட் டர்னிங் ஃபோர்ஸ். இப்போ பொட்டென்ஷியல் எனர்ஜி என்ன? ஃபார்முலா U ஈக்குவல் டு -PE cos θ. U equal to minus 1 × 10⁻30 1000 cos 60 degree. Correct. So U ஈக்குவல் டு -10 × -27 × 0.5.
which is -5 into 10 power minus 28 joules. ஓ அந்த எனர்ஜி வேல்யூ நெகட்டிவ்ல இருக்கு. இதற்கு என்ன அர்த்தம்? அப்போ அது அலைன் ஆகும்போது யானி θ is equal to 0 டிகிரி ஆகும்போது என்ன ஆகும்? கரெக்டா கேட்டிங்க. θ is equal to 0 டிகிரி ஆகும்போது cos 0 degree is equal to 1. அப்போ u minimum is equal to minus PE cos 0 degree is equal to minus 10 into 10 power 28 joule. எனர்ஜி இன்னும் குறைஞ்சிடுச்சா? ஆமா, இன்னும் அதிகமா நெகட்டிவ் ஆயிடுச்சு. பிசிக்ஸ்ல ஒரு பேசிக் ரூல், any system always tries to attain the state of minimum potential energy. ஓ ரைட். எனர்ஜி குறையறதுன்னா சிஸ்டம் ஸ்டேபிள் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த கான்செப்ட் நம்ம அடுத்து பார்க்க போற டயலெக்ட்ரிக்ஸ் அண்ட் போலரைசேஷன் டாபிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபவுண்டேஷன். இப்போ இந்த டாபிக்ல ஸ்டூடெண்ட்ஸ் சாதாரணமா மார்க்ஸ் லூஸ் பண்ற 2 சைலண்ட் கில்லர்ஸ் பத்தி சொல்றேன். ரொம்ப கவனமா கேளுங்க. தவறு நம்பர் 1, டைபோல ஃபீல்டுல வச்ச உடனே அது டக்குன்னு அலைன் ஆகிடும்னு. ஆமா, ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிதான் நினைக்கிறாங்க. டார்க் இருந்தா இன்ஸ்டன்ட் அலைன் ஆயிடும்னு. உண்மை என்னன்னா, டார்க் ஒரு ஆங்குலர் ஆக்சலரேஷனை தான் கிரியேட் பண்ணும். ஒரு காரை ஸ்டார்ட் பண்ண உடனே 100 கிலோமீட்டர் போயிடுமா? இல்ல, கிராஜுவலா தான் ஆக்சலரேட் ஆகும். அதே மாதிரி தான் டைபோலும் கொஞ்சம் கொஞ்சமா ரொட்டேட் ஆகி ஆங்குலர்லி ஆக்சலரேட் ஆகி தான் அலைன் ஆகும். இட் இஸ் a gradual rotation, not an instant jump. ஓ இப்போ புரியுது. So torque causes rotation but not instantly. It's a process. It creates angular acceleration. Got it. எக்ஸாக்ட்லி. இப்போ தவறு நம்பர் 2, டைபோல் ஃபீல்டோட அலைன் ஆகி இருந்தா அதுதான் அதிகமான எனர்ஜி ஸ்டேட். அலைன்மெண்ட்னா ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி தோன்றதால அத ஹை எனர்ஜின்னு தப்பா நினைக்கிறாங்க. ஆமா, ஆனா உண்மை என்ன? நம்ம பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலாவை திரும்ப பாருங்க. U is equal to minus PE cos theta. அலைன்டா இருக்கும்போது ஆங்கிள் θ is equal to 0 டிகிரி. அப்போ U is equal to minus PE. இதுதான் எனர்ஜியோட மினிமம் மோஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ. ஓ ஒரு பொருள் எப்பவுமே தன்னோட லோவஸ்ட் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு வரத்தான் ட்ரை பண்ணும். ஒரு மலை உச்சியில இருக்கிற பால் மாதிரி அது எப்பவுமே கீழே உருண்டு வந்து மினிமம் பொட்டென்ஷியல் எனர்ஜில செட்டில் ஆக தான் பார்க்கும்ல. ஆமா. அதே மாதிரி அலைன்மெண்ட் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் லோவஸ்ட் எனர்ஜி ஸ்டேட் ஃபார் அ டைபோல். ரைட். ஸோ லோவஸ்ட் எனர்ஜி மீன்ஸ் மோஸ்ட் ஸ்டேபிள். அலைன்மெண்ட் தான் மோஸ்ட் ஸ்டேபிள் ஸ்டேட். இப்போ நல்லா ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. சூப்பர். இந்த கான்செப்டை எப்பவுமே மறக்காம இருக்க ஒரு சிம்பிள் மெமானிக் வச்சுக்கலாம். UTA. UTA. ஆமா, U ஃபார் யூனிஃபார்ம் ஃபீல்டு. இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே யூனிஃபார்ம் ஃபீல்டுக்கு தான். T ஃபார் டார்க். யூனிஃபார்ம் ஃபீல்டில் நெட் ஃபோர்ஸ் 0, ஆனா டார்க் இருக்கும், அதுதான் சுத்த வைக்குது. அண்ட் A ஃபார் அலைன்மெண்ட். அந்த டார்க்கோட ஃபைனல் வேலை டைபோல ஃபீல்டு கூட அலைன் பண்றது தான். UTA. சிம்பிளா இருக்கு. இன்னொரு பிசிக்கல் ஜெஸ்டர். இதை நீங்க இப்பவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்க 2 கையையும் முன்னாடி நீட்டி ஒரு டம்பிள் மாதிரி வச்சுக்கோங்க. உங்க வலது கை +Q, இடது கை -Q. ஓகே. இப்போ உங்க முன்னாடி இருந்து ஒரே மாதிரி காத்து யூனிஃபார்ம் ஃபீல்ட் வீசுதுன்னு இமேஜின் பண்ணுங்க. அந்த காத்து உங்க +Q வலது கைய பின்னாடி தள்ளும், உங்க -Q இடது கைய முன்னாடி தள்ளும். நீங்க முன்னாடியோ பின்னாடியோ நகர மாட்டீங்க, ஆனா உங்க உடம்பு ஒரு ட்விஸ்ட் வரும். கரெக்டா? ஆமா, சுத்துற மாதிரி இருக்கு. அதுதான் டார்க். நீங்க அந்த காத்துக்கு நேரா அலைன் ஆகிற வரைக்கும் உங்க உடம்பு சுத்தும். இந்த ஜெஸ்டரை ஒரு தடவை பண்ணி பார்த்தா டார்க் அண்ட் 0 நெட் ஃபோர்ஸ் கான்செப்ட் எப்பவுமே மறக்காது. நல்லா இருக்கு. UTA நிமோனிக் அண்ட் இந்த பிசிக்கல் ஜெஸ்டர் டெஃபினட்டா எக்ஸாம் ஹால்ல நினைவுக்கு வரும். கிரேட். சோ இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணத 3 எக்ஸாம் சேஃப் பாயிண்ட்ஸ்ல சம்மரைஸ் பண்ணலாம். 1, ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுல வைக்கப்பட்ட எலக்ட்ரிக் டைபோல் மேல நெட் ஃபோர்ஸ் எப்பவுமே 0, ஆனா அது ஒரு டார்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். 2, அந்த டார்க்கோட ஃபார்முலா τ is equal to P cross E. அந்த டார்க் அந்த டைபோல ஃபீல்டு டைரக்ஷன் கூட அலைன் பண்ண ட்ரை பண்ணும். 3, அந்த டைபோலோட பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா U is equal to minus P dot E. அந்த எனர்ஜி டைபோல் ஃபீல்டோட அலைன் ஆகும்போது தான் θ is equal to 0 டிகிரி மினிமம் அண்ட் மோஸ்ட் ஸ்டேபிளா இருக்கும். 12th CBSE Physics, Chemistry and Mathsல மேக்ஸிமம் மார்க்ஸ் எடுக்க profsam.com விசிட் பண்ணுங்க. That is PROF SAM, right? Yes, PROSAM.com. நம்ம அடுத்த கான்செப்ட்ல சந்திப்போம். All the best.